வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, 5ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன், அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். 5ஆம் பாவம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், மந்திரஸ்தானம், ஒருவருடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஸ்தானம். இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். இங்கே சந்திரன் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகர் நேர்மறை எண்ணங்கள் உடையவர், அதாவது ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கக்கூடிய ஜாதகராக இவர் இருப்பார். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் யாரையும் புண்படுத்தி பேச மாட்டார். எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய குணம் இந்த ஜாதகரிடம் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்த பின்புதான் ஒரு செயலில் இறங்குவார். முதல்ல செயலில் இறங்கிட்டு யோசிக்க மாட்டார். நல்லா யோசித்த பின்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை சீராக எடை தூக்கி பார்த்துவிட்டு பின்புதான் செயலில் இறங்குவார். இந்த ஜாதகர் எல்லோரையும் உதவி புரிவார். அதாவது இந்த ஜாதகருக்கு குழந்தைகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பெண் குழந்தைகள் உண்டு. இந்த ஜாதகருக்கு தனது குழந்தைகள் மீது அலாதியான பிரியம் இருக்கும். இந்த ஜாதகர் தனது குழந்தையின் மூலமாக பல விஷயங்களை, தனது திறமைகளை மேம்படுத்திக் கொள்வார். அந்த குழந்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் கடைபிடித்து தன்னுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதை நம்ம ஒரு சில ஜாதகங்கள்ல பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு அரசியலில் ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும். அதாவது தனது மனதிற்கு ஒத்த சித்தாந்தத்தை உடைய அரசியல் கட்சியில் சேர்ந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு உண்டு. தனது பேச்சாற்றல் மூலம் ஒரு பெரிய கூட்டத்தையே கட்டி போடக்கூடிய திறமை இந்த ஜாதகரிடம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜாதகரின் தாயார் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சிறந்த கல்வி கற்ற நபராக இருப்பார். அந்த தாயார் இந்த ஜாதகருக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவராக இருப்பார். தனது தாயார் மூலம் இந்த ஜாதகருக்கு தனப்பிராப்தி, செல்வ பிராப்தி அனைத்துமே இந்த ஜாதகருக்கு உண்டு. இந்த ஜாதகர் எந்த சூழ்நிலை வந்தாலும் தனது நண்பர்கள், தனது சொந்தக்காரர்கள் இவர்களை எல்லாம் அரவணைத்து சென்று அவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மையில் இந்த ஜாதகர் கண்டிப்பாக இருப்பார். இந்த ஜாதகருக்கு வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லயும் ஒரு சில ஈடுபாடுகள் இருக்கும். இந்த ஜாதகருக்கு பித்தப்பை மற்றும் கல்லீரல் சார்ந்த நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஜாதகர் ஒரு கலைத்திறன் உடையவராக இருப்பார். அதாவது ஓவியம், நாட்டியம், நடிப்பு, இசை இந்த மாதிரிப்பட்ட பன்முகத் துறையில் இவருக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு, ஒரு விஷய ஞானம் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.